பிப்ரவரி 26, 2025 அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஒரு செய்தியினுடைய தலைப்பை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். கொடநாடு கேஸ் சார், எஸ்ஐடி ஒர்க்ஸ் டு ட்ரேஸ் ஃபோன்ஸ் ஆஃப் மாஸ்டர் மைண்ட்ஸ். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா சார், 2024 நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிட் குஜராத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிஎஸ்என்எல்னுடைய டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணுவதற்காக வரப்போகிறார்கள்ட்டெல்லாம் கோர்ட்டில் இந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. அதை ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவும் நீதிமன்றத்தில் இந்த தகவல்கள் எல்லாம் கூட சொல்லப்பட்டு வருகிறது. இதில் ஆச்சரியமே என்ன அப்படின்னா சார், நீங்கள் ஒரு 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 முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியால் ஒரு டாக்குமெண்ட்ஸை வாங்க முடியல. ஒரு தடையில்லாத மின்சாரம் கொடுக்கப்பட்ட கொடநாட்டில் மத்திய அமைச்சராக நான் இருந்தபோதுதான், என்வைரன்மெண்ட் நான் இருந்தபோதுதான் ஸ்பெஷல் ஜிஓ பாஸ் பண்ணி இந்த கொடநாடுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டது. நான் தான் கையெழுத்து போட்டேன்னு சொன்னார் ஆராசா. அங்க எப்படி கரண்ட் கட் ஆனது, யார் அந்த போன் காலில் உத்தரவு போட்டாங்க அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியில் தமிழ்நாடு காவல்துறை ஈடுபட்டு இருக்குது. இன்னும் அவர்களால் அந்த டாக்குமெண்ட்டை வாங்க முடியல சார். ஆனா எஃப்ஐஆர் பதிவு செய்த அன்றே எங்கிட்ட யார் யார்கிட்டலாம் இந்த ஞானசேகரன் பேசினாங்கிற டாக்குமெண்ட் இருக்குது, சிடிஆர் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு இங்க போலீஸால வாங்க முடியாத டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி சார் ஒரு ஸ்டேட் பார்ட்டியினுடைய ஒரு லீடரால எப்படி சார் வாங்க முடியுது? நீங்க ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதற்கு நான் நேரடியாவே ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். அண்ணாமலை போல ஒரு ஒரு கிரிமினல் இன் காக்கின்னு சொல்லுவேன். அதனால நான் எந்த விதமான சார் அந்த வார்த்தை வேண்டாம். அவருக்கு ஒருவேளை மேபி போலீஸ்ல இருந்து கூட கொடுத்திருக்கலாம். போலீஸ்ல இருந்தாலே நான் சொல்லிருப்பேன். அந்த ஆள் இப்ப ரிசைன் பண்ணிட்டதுனால சொல்றேன். நீ உண்மையிலேயே அந்த காக்கி யூனிஃபார்மை மதிச்சு ஒரு ஐபிஎஸ் உண்மையிலேயே நீ நேர்மையா படிச்சு வந்திருந்தா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இட் இஸ் அகைன்ஸ்ட் த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நீ ஓத் எடுக்கிறான் பாருங்க, அந்த ஓத் எடுக்கிறதுக்கு அகைன்ஸ்டா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுங்க. நீ அப்படியே உங்ககிட்ட சிடிஆர் வந்திருந்தாலும் நீ என்ன சொல்லிருக்கணும் பப்ளிக்கா மீடியால, என்கிட்ட எனக்கு ஐ ஹவ் கலெக்டட் சம் ரெக்கார்ட்ஸ் எவிடன்சஸ், அதெல்லாம் நான் இருக்கு, சட்டப்படி நான் அந்த ஐஓ கிட்ட கொடுப்பேன், நீதிமன்றத்துல நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஐ வில் அசிஸ்ட் த ப்ராசிக்யூஷன் ஆர் ஐ வில் ஃபைல் a செப்பரேட் இன்டர்வீனிங் பெட்டிஷன் ஆஸ் a பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நான் போய் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தா உன்னுடைய தரம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். நீ ஒரு போலீஸ்காரனா வேலை செஞ்சிருக்க, எந்த தகுதியில? இதாங்க பிரச்சனை. இந்த மாதிரி போலீஸ்ல வேலை செஞ்சு அங்க உருப்படியா வேலை செய்ய வக்கு இல்லாத ஒரு போலீஸ்காரனை எந்த கட்சியில போய் சேர்றாரு பாருங்க. அவரு பாஜக சேர்ந்து அங்க சார் அவர் ரைஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகள்ல நியாயம் இருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு அவரை மேபி உங்களுக்கு அவரை தனிப்பட்ட வகையில் பிடிக்காம போகலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க கண்ணாபிதான் பேசுறத நாங்களா அனுமதிக்க முடியாது இல்ல? அதெல்லாம் நான் பேசலாம், வச்சனம் அது கிடையாது. ஆனா there is a professional ethics ன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்ற, ஒரு பப்ளிக்ல பேசும்போது இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இந்த மாதிரி யூ ஆர் த்ரெட்டனிங் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் ஆர் ப்ரோபிட்டிங் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் த்ரூ தி மீடியா ஸ்டேட்மெண்ட். இது தப்பு இல்லையா? இது தப்பு இல்லையா? இது குற்றம் இல்லையா? யூ ஆர் மிஸ்கைடிங் தி பப்ளிக் அட்டென்ஷன். என்ன சொல்ற, என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நீ வாட் யூ ஆர் ட்ரைங் டு டு மிரட்டரியா? அரசியல் ஆதாயத்துக்கு மிரட்டி பாக்குற எல்லாரையும். இது பிரச்சனை இல்லைன்னா தமிழ்நாடு அரசு தான் நான் குறை சொல்லுவேன். தமிழ்நாடு ஆளுகிற திமுக அரசு உடனடியாக இந்த ஆளை கைது பண்ணிருக்கா? இதே நான் சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா? இந்த தமிழ்நாடு காவல்துறையும் சென்னை காவல்துறையும் ராஜசேகர் என்ற வழக்கறிஞர் பப்ளிக் ட்ரஸ்ட்ல என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இவங்க எல்லாம் பேசிருக்காங்க, சிடிஆர் இருக்குன்னு சொன்னா என்ன விட்டுருவீங்களா? என்ன தூக்கின் பேர் முட்டிக்கு முட்டி தட்டி இருக்க மாட்டீங்க? என்னடா இருக்குன்னு கேட்க மாட்டீங்க? This is the problem. This is the problem. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு அரசு ஏன் இந்த அண்ணாமலை என்ற நபருக்கு சட்டப்படி சட்டம் ஏன் கடமை செய்யவில்லை? இதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில இருந்து இந்த மாதிரி ஒருத்தன் பேசியிருந்தானா
இன்னும் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே அதான் சார், சிம்பிளா ஓகே சொல்றேன். ஓகே ஓகே ஓகே